அரோரா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரெஜிரா, சில ரிவ்யூ பண்றவங்க, சில பேர் பிடிக்காதவங்க, சில பேரோட பிஆர் அந்த பொண்ணை போட்டு ரொம்ப கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி. இன்னைக்கு காலையில ஒண்ணு பார்த்தேன். முடிஞ்சிருச்சா, வெளியில வந்தோடனே சோசியல் மீடியால அவுத்து போட்டு நின்றுவியா, உத்தமி நடிப்பெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லி ஒரு மீம் ஒண்ணு போடுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு கஷ்டமா இருந்தது. இவ்வளவுலாம் ஒருத்தரை கொச்சப்படுத்தி இவ்வளவு கீழ்த்தனமா பேச முடியுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இல்ல அதான் எனக்கு என்னன்னாக்கா, இப்ப நீங்க அந்த மாதிரி மீம்ஸ் வந்து நீங்க போடுறீங்க, ஒருத்தவங்களோட பாஸ்ட வச்சு ஜட்ஜ் பண்றீங்கல்ல. ஆனா அந்த பொண்ணு பேசுன அளவுக்கு மெச்சூரிட்டியா இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்து வெளியில மேடையில யாருமே பேசல. ஏன்னா இந்த 100%. ஆமா, இந்த ஃபீல்ட பத்தி அவ்வளவு தூரம் புரிஞ்சு. இப்ப நான் இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு 2 வருஷத்துல இன்னொரு பையன் நல்லா அழகா இதோட நல்லா பேசுறான்னா அவ்வளவுதான், ரெஜினா ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பொண்ணு இந்த ஃபீல்ட பத்தி தெரிஞ்சு இன்னொன்னு அது படிக்கணும்னு சொல்லி பேசுனதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மெச்சூரிட்டியா அந்த போஸ்ட் போட்டவங்க கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மெச்சூரிட்டியா பேசினச்சு அந்த பொண்ணு. இதெல்லாம் நம்ம எதுக்கு இத பத்தி பேசலாமே, ஏன் அந்த பொண்ணோட பாஸ்ட பத்தி பேசலாம்? இல்லங்க, ரொம்ப அசிங்கமா முடிஞ்சிருச்சா, நீ 3 மாசம் போட்ட வேஷம் முடிஞ்சிருச்சா, உத்தமி வேஷம் முடிஞ்சிருச்சா, இப்ப போய் அவுத்து போட்டு நிப்ப என்னென்னவோ. என்னங்க வேண்டாங்க, தயவு செய்து. 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.